பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைய தியானம் சங்கீதம் 24 27 வரை. இந்த நாள் தியானத்திற்கான தலைப்பு வெட்கம். வெட்கம் என்று சொல்லுவது ஒரு உணர்வு. நாம் யாருமே விரும்பாத ஒரு உணர்வு. அதிகமான வேதனையை நமக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு உணர்வு. நம்முடைய இருதயத்தில் வெட்கம் இருக்கும் என்றால் நாம் மற்றவர்களை விட்டு மறைந்து வாழ வேண்டும் என்று விருப்பப்படுவோம். ஏதோ ஒரு காரியம் எதுவாக இருந்தாலும் நாம் வெட்கம் இருக்கும் என்றால் இது மற்றவர்களுக்கு தெரிந்துவிடக்கூடாது, யாருமே இதை பார்த்து விடக்கூடாது என்று சொல்லி அப்படி மறைந்து வாழ்ந்து கொண்டே இருப்போம். அப்படி காலப்போக்கில் இந்த வெட்கம் அதிகமான தனிமையை நமக்கு கொண்டு வரும். ஏனென்றால் எதை குறித்தும் மற்றவர்களோடு நாம் பேசுவதற்கு வெட்கப்படுவோம், காரியங்களை பகிர்ந்து கொள்வதற்கு வெட்கப்படுவோம். அப்படி இருக்கும்போது அதிகமான தனிமையை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வரும். இப்போ வெட்கம் என்று சொல்லும்போது அதுக்கு இன்னொரு வார்த்தை அவமானம். அவமானத்தோடு வாழ்கிறது. இந்த இடத்துல தாவீது அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு காரியம் என்னவென்றால், ஒரு 3 வசனங்களை 25ஆம் சங்கீதத்திலிருந்து நாம் பார்க்கலாம். 2ஆம் வசனத்தில் அவர் சொல்லுகிறார், நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். 2ஆம் வசனத்தில் சொல்கிறாரு. 3ஆம் வசனத்தில் பார்க்கும்போது, உம்மை நோக்கி காத்திருக்கிற ஒருவனும் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு செய்யும். திரும்பவுமா 2வது தடவை சொல்கிறாரு. 3வது முறை 20ஆம் வசனத்தில் திரும்பவுமாக சொல்லுகிறார், என் ஆத்துமாவை காப்பாற்றி என்னை விடுவியும், நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். அப்போ இந்த அதிகாரத்தில் தாவீது திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே இருக்கிறார், நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும், வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். அப்போ வெட்கம் எப்படி முதலாவதாக இந்த பூமியில் வந்தது அப்படி நம்ம பார்க்கும்போது, ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கும்போது, கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி தோட்டத்திற்குள் விருட்சங்களுக்குள்ளே ஒளிந்து கொண்டார்கள். வேதத்தில் முதல் முறை ஆதாம் ஏவாள் இந்த இடத்துல ஒளிந்து கொள்ளுகிறார்கள். இதுவரைக்கும் கர்த்தர் தோட்டத்தில் வரும்போது அவர் உலாவுவார், ஆதாம் ஏவாள் கர்த்தரோடு பேசுவார்கள். ஆனால் இந்த இடத்துல அவர்கள் பாவம் செய்த பிறகு அவர்களுக்குள்ளால இந்த ஒரு வெட்க உணர்வு வந்ததுனால அவங்க கர்த்தரை விட்டு ஓடி ஒளிந்து கொள்ளுகிறார்கள். அப்போ பாவம் நம்முடைய வாழ்க்கையிலே வெட்கத்தை கொண்டு வருகிறது. அப்போ அதிகமாக நாம் பாவம் செய்யும்போது அதிகமான வெட்கம் வருகிறது. இப்போ அதிகமாக வெட்கம் வரும்போது அதிகமாக நாம் ஒளிந்து கொள்ளுவோம், அல்லது மற்றவர்களிடமிருந்து நிறைய காரியங்களை நாம் ஒளித்து கொண்டே இருப்போம். அதிகமாக இப்படி நாம் செய்யும்போது நாம் தனிமைப்படுத்தப்படுவோம். அப்புறம் தனிமையாகவே நாம் வாழ்ந்து விடுவோம். எதையுமே நம்ம சந்திப்பதற்கு நமக்கு என்ன இருக்காது, ஒரு உள்ளான ஒரு பலன் இருக்காது. இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம், வெட்கத்திலிருந்து எப்படி நாம் விடுதலை அடைவது. இயேசு நமக்காக சிலுவையில் மரிக்கும்போது நம்முடைய பாவத்திற்கு மட்டும் அவர் பரிகாரம் செய்யவில்லை, பாவத்திற்கு மாத்திரம் அவர் விடுதலையை வாங்கி தரவில்லை, பாவத்தினால வந்த விளைவுகளையும் இயேசு என்ன செய்தார், சிலுவையில் சரி செய்தார். அப்போ வெட்கம் என்பது பாவத்தினால் வந்த ஒரு விளைவு. அப்போ இயேசு இன்றைக்கு நம்முடைய வெட்கத்தையும் கூட மாற்றுவதற்கு வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஆதாம் ஏவாளுடைய வாழ்க்கையில் அவங்க வெட்கப்பட்டதுனால அவங்க தேவனை விட்டு ஒளிந்து கொண்டார்கள். முதல் முறையாக தேவன் அவர்களுடைய வெட்கத்தை இந்த இடத்துல மாற்றுகிறார். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும்போது, தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கும் அவன் மனைவிக்கும் தோல் உடைகளை உண்டாக்கி அவர்களுக்கு உடுத்தினார். அப்போ வெட்கத்தை தேவன் எப்படி அந்த இடத்துல மாற்றினார் என்றால், அவர்களுக்கு தோல் உடைகளை, ஆடைகளை உண்டு பண்ணி அவர்களுடைய வெட்கத்தை அந்த இடத்துல ஆண்டவர் மாற்றினார். இன்றைக்கும் கூட இயேசு நமக்கு எல்லா விதத்திலும் இரட்சகராக இருக்கிறார். பாவம் இந்த பூமியில் எந்தெந்த காரியங்களை எல்லாம் அழித்து போட்டதோ அந்த எல்லா காரியத்திலிருந்தும் தேவன் நமக்கு ரட்சிப்பை கொண்டு வருகிறார். அல்லது நம்முடைய வாழ்க்கையில்
பாவம் எந்தெந்த இடத்துலெல்லாம் ஒரு அழிவை கொண்டு வந்திருக்குதோ அந்த இடத்துலெல்லாம் தேவன் நமக்கு ரட்சிப்பை கொண்டு வருகிறார். இப்போ நம்முடைய வாழ்க்கையில் பாவத்தின் மூலமாக வந்த வெட்கத்தை, அவமானத்தை இயேசு நமக்கு மாற்றி தருகிறார். எப்படி என்றால், அவர் இன்னொரு புதிய ஆடையை தருகிறார். ஆதாம் ஏவாளுக்கு அவர் ஒரு ஆடையை கொடுத்தது போல நமக்கும் கூட அவர் ஒரு புதிய ஆடையை கொடுத்து அந்த வெட்கத்தை மறைக்கிறார். 27ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன். அதுக்கு முந்தின 25ஆம் அதிகாரத்தில் தாவீது அடிக்கடி சொல்லுகிறார், என் வெட்கத்தை மாற்றும், வெட்கப்பட்டு போகாதபடிக்கு செய்யும், இந்த மாதிரி சொல்லுகிறார். இந்த அதிகாரத்தில் வரும்போது அவர் சொல்லுகிறார், கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன், நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும். அப்படியே நம்ம அந்த வசனத்தை பார்க்கும்போது இன்னும் கூடுதல் விவரங்களை நாம் பார்க்கலாம். அப்படி 8ஆம் வசனத்தை பார்க்கும்போது அவருடைய முகத்தை அவர் தேடுகிறார். இப்போ இந்த இடத்துல நாம் பார்க்கும்போது ஆண்டவர் எப்படி நம்முடைய வெட்கத்தை அவர் மாற்றுகிறார் என்றால், அவருடைய பிரசன்னத்தை நமக்கு ஆடையாக அவர் தருகிறார். அதனால தான் பக்தர்கள் வேதத்தில் நாம் பார்க்கும்போது தேவனுடைய பிரசன்னத்தை அதிகமாக வாஞ்சிக்கிறார்கள். ஏன்னா தேவனுடைய பிரசன்னம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைய காரியங்களை செய்கிறது. அதில் ஒரு காரியம், அவருடைய பிரசன்னம் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு ஆடையை போல வரும் பொழுது அது நம்முடைய வெட்கத்தையும் மூடி விடுகிறது. அவருடைய பிரசன்னத்தில் என்ன இருக்குது? இயேசுடைய நீதி இருக்கிறது. இயேசு சிலுவையில் மரிக்கும்போது நம்முடைய பாவங்களை எல்லாம் சுமந்தார். இயேசுவை நம்முடைய வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ளும் போது அவர் நம்முடைய வாழ்க்கைக்குள்ளாக வருகிறார். இயேசு கிறிஸ்துவுடைய நீதியையே நமக்கு கொடுக்கிறார். இப்போ பாருங்கள், பாவத்தினால தான் வெட்கம் வருகிறது. இயேசு இந்த பூமியில் வாழும்போது எந்த பாவமும் செய்யாமல் வாழ்ந்தார். அப்போ இயேசு நமக்குள்ளால வரும்போது அந்த நீதியை நமக்குள்ளால ஆடையாக அவர் கொடுக்கிறார். அப்போ தேவ பிரசன்னம், தேவ நீதியை நாம் பெற்றுக்கொள்ளும் போது அது நமக்கு ஒரு ஆடையாகவே மாறிவிடும். நம்முடைய வெட்கத்தை அது மறைக்கிறது. அப்போ ஆண்டவருடைய பிரசன்னத்திலும் ஆண்டவருடைய நீதியிலும் நாம் வளர வளர என்ன நடக்கிறது என்றால், அந்த வெட்க உணர்வுகள் நம்மை விட்டு மாறுகின்றன. இதுவரைக்கும் மற்றவர்களை பார்த்து ஒளிந்து வாழ்ந்திருப்போம். காரியங்களை மற்றவர்களோடு நம்ம பகிர்ந்து கொள்வதற்கு கஷ்டப்பட்டிருப்போம். ஏனென்றால் நமக்குள்ளால அந்த வெட்க உணர்வு இருந்ததுனால. ஆனால் தேவ பிரசன்னம் அதிகமாக நமக்குள்ளால் இருக்கும்போது, தேவ நீதி நமக்குள்ளால அதிகமாக பெருகும்போது இந்த வெட்க உணர்வுகள் நம்மை விட்டு அகன்று போகின்றன. இந்த வெட்க உணர்வுகள் நம்மை விட்டு போக போக நாம் தேவனோடு பேசுவதிலும் கூட மற்றவர்களோடு பேசுவதிலும் கூட வெட்கப்படாமல், எந்த விதத்திலும் நம்ம எந்த விதமான கஷ்டங்கள் இல்லாமல் நம்முடைய காரியங்களை பகிர்ந்து கொள்வதற்கு அது பிரயோஜனமாக இருக்கும். இன்றைக்கி அநேகர் வெட்கத்தினால ஒளிந்து மறைத்து காரியங்களை மறைத்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் அதிலிருந்து விடுதலை பெறுவதற்கு ஆண்டவர் கொடுக்கக்கூடிய வழி இயேசுவனுடைய பிரசன்னம், அவர் நமக்கு தரக்கூடிய நீதி. அதனால தான் இந்த இடத்துல சங்கீதக்காரன் அதிகமாக தேவனுடைய பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறார். 4ஆம் வசனத்தில், கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நான் நாடுவேன், அவருடைய மகிமையை நான் பார்க்கும்படியாக. அதுக்கு பிறகு அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாக. அப்போ கர்த்தருடைய ஆலயம் அப்படின்னா என்ன? அவருடைய பிரசன்னம் தான். ஏன்னா கர்த்தருடைய ஆலயம், எருசலேம் தேவாலயம் எப்பொழுது கட்டப்பட்டது? சாலமோனுடைய நாட்களில் தான் கட்டப்பட்டது. தாவீதுடைய நாட்களில் அங்கே எந்த விதமான ஆலயமும் கிடையாது. அப்போ கர்த்தருடைய ஆலயத்தில் இருப்பதை நான் வாஞ்சிக்கிறேன் என்று தாவீது சொல்லும்போது எதை சொல்லுகிறார்? கர்த்தருடைய பிரசன்னத்தில் நான் இருப்பதை வாஞ்சிக்கிறேன். நான் கர்த்தருடைய பிரசன்னத்திலிருந்து தாவீதுக்கு சந்தோஷம் கிடைக்கிறது, வெட்கம் மாறுகிறது, அவருடைய வாழ்க்கையில் நிறைவான ஒரு சமாதானம் கிடைக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இந்த வெட்கத்தை போக்குவதற்கு இயேசு சிலுவையில் மரித்தார். நம்முடைய வெட்கங்களை அவர் சுமந்து கொண்டார். அவரை சிலுவையில் அறையும் போது அப்படி எல்லாரும் பார்த்து அவர் வெட்கப்படக்கூடிய அளவுக்கு அவர் சிலுவையில் மரித்தார். ஏனென்றால் நம்முடைய வெட்கங்களை அவர் தன்னுடைய சரீரத்தில் அவர் ஏற்றுக்கொண்டார். அதனால தான் இன்றைக்கி அவர் உயிரோடு எழும்பின பிறகு இன்றைக்கு நம்முடைய வெட்கத்தை மாற்றி
அவருடைய நீதியை தருவதற்கு அவர் ஏங்கி கொண்டிருக்கிறார். நாம் செய்ய வேண்டியது என்ன? நம்முடைய வெட்கம் மாறுவதற்கு நாம் ஒளிந்து கொண்டு இருக்கக்கூடாது. நாம் தேவனிடத்தில் போய், ஆண்டவரே என்னுடைய வெட்கத்தை மாற்றுங்க, இது பாவத்தினால் வந்த ஒரு விளைவு, இதை நீங்கள் மாற்றுங்க, என்னுடைய வெட்கத்தை நீங்கள் சிலுவையில் சுமந்து கொண்டீரே, இந்த நேரத்தில் என்னுடைய வெட்க உணர்வுகளை நீங்கள் மாற்றுங்க, அப்படியே நம்ம என்று சொல்லி நம்மை தாழ்த்தி பாவங்களை அறிக்கையிட்டு மனம் திரும்பி இயேசுடைய நீதியினால் நிரப்பப்படும் போது நம்முடைய வெட்க உணர்வுகளையும் அவர் மாற்றுவார். நாம் ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. இயேசு சிலுவையில் மரித்த போது எங்களுடைய பாவங்களை சுமந்தார், எங்களுடைய வேதனைகளை சுமந்தார், எங்களுடைய வெட்கங்களையும் கூட இயேசு சுமந்து தீர்த்தார். எங்களுடைய வெட்க உணர்வுகளை அவர் தன்னுடைய சரீரத்தில் அவர் சுமந்து தீர்த்தார் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் தகப்பனே. இந்த நேரத்தில் கூட நாங்கள் இயேசுவின் மூலமாக உங்கள் பக்கத்தில் நாங்கள் வருகிறோம். இயேசுவின் இரத்தத்தினால எங்களுடைய இருதயங்களை கழுவுங்க. பாவத்தினால் வந்த எல்லா விளைவுகளையும் எங்கள் இருதயத்திலிருந்து நீங்கள் மாற்றி போடுங்க. எல்லா விதமான வெட்கத்தையும் வெட்க உணர்வுகளையும் நீங்கள் மாற்றி போடுங்கப்பா. நாங்கள் பாவம் செய்ததுனால வந்த அந்த வெட்கம் முற்றிலுமாக இயேசுவின் நாமத்தில் மாறி போவதாக. இந்த நேரத்தில் ஐயோ நான் ஒரு வெட்கத்தில் காணப்படுகிறேனே, தலை நிமிர்ந்து வாழ முடியவில்லையே என்று அவமானத்தோடு வேதனையோடு வாழக்கூடிய ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேனப்பா. ஒவ்வொருவருடைய அவமானத்தையும் அவமான உணர்வுகளையும் ஆண்டவர் இந்த நேரத்தில் எடுத்து போடும்படியாய் ஜெபிக்கிறேன். அதற்கு பதிலாக இயேசுவின் மூலமாக நீங்கள் ஒரு கனத்தை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேனப்பா. சமுதாயத்தில் குடும்பத்தில் அவர்கள் தலை நிமிர்ந்து வாழத்தக்கதாக ஆண்டவர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். மீட்பர் இயேசுவின் மூலம் கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். God bless you. God bless you.